Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 800 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு அந்த பிஸ்கெட் வாங்கி ஒரு ட்விஸ்ட் வச்சான்ல, இவ்வளவு நேரம் நம்ம லூஃபி சண்டை போட்டது வெறும் ஆர்மர் கூட தான், அவன் கூட இல்லன்னு. அவனுக்கு கான்பிடென்ட் என்னன்னா, என்னதான் நீ ட்ரை பண்ணாலும் என்ன மாதிரி ஆளுகளை உன்னால ஜெயிக்க முடியாது, எதுக்கு தேவையில்லாத அந்த வேலை, அதனால ஒழுங்கா கிவ் அப் பண்ணிருங்கிற மாதிரி சொல்லுவான். எப்படி நம்ம பையன் 4th கீழ இருக்கும் போது அவன் வேற கை தட்டியே பிஸ்கெட்ஸ்ல ஏகப்பட்ட ஆளுகளை உருவாக்கி வச்சிருந்தால, அவங்க எல்லாத்தையுமே அட் அ டைம்ல அட்டாக் பண்ண அனுப்பி விடுவான். ஒரு ஆர்மரை காலி பண்றதுக்குள்ளேயே நம்ம ஆளு படாத பாடுபட்டான். இப்ப இத்தனை ஆர்மர் வந்தா என்ன ஆகுறது நிலைமை? இத்தனைக்கு நட்ட நடு ராத்திரி இந்த சண்டையை போட்டுட்டு இருக்கானுங்க. லூஃபியும் விடல, அவனால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் தாண்டி போய் அந்த கிராக்கரை தான் அட்டாக் பண்ண போவான். ஆனா அவனுக்கு விட மாட்டானுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தனுக்குமே 6 காலு 6 கை, இதுல வேற 6 கத்தி, எல்லாத்தையும் அடிக்க வச்சாலே ஒரு பெரிய காம்பவுண்ட் வாலே கிரியேட் ஆயிரும் போல. இவனுங்களை தாண்டி எப்படி போறது? சோ லூஃபி அடிச்சு அடிச்சு பறக்க விடுவானுங்க. அவனுக்கு கான்பிடென்ட் என்னன்னா, பையன் டயர்ட் ஆயிட்டான், அதனால உங்ககிட்ட எனர்ஜி இல்ல, சுத்தமா சண்டை போட முடியாதுன்னு சொன்னவனதான் இன்னும் வெறியாகி காலை வச்சே கண்ணா பின்னாடி மிதிச்சு தள்ளிட்டு மறுபடியும் அவனை அட்டாக் பண்ண வெறி கொண்டு வருவான். என்னதான் லூஃபி அட்டாக் பண்ண வேகமா வந்தாலும் அந்த கிராக்கர் கேஷுவலா தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன்னா லூஃபி அடிக்க வந்தான்னா அவனை காப்பாத்துறதுக்காகவே இடையில பூந்துடுறானுங்க. சோ ஷீல்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன கவலை? இருந்தாலும் லூஃபி விடல, ரொம்ப வெறியாகி அவனை சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஆளை ஓங்கி ஒரு குத்து வைப்பான். அப்படியே வெடிச்சு தெரிச்சிருவான். ஆனாலும் விடல. ஆனாலும் அந்த கை ரிட்டர்ன் எடுக்கல. அந்த கையே அங்க எங்கன்னு ரொட்டேஷன் போட்டு ஓங்கி அந்த கிராக்கரை தான் அடிக்க வரும். அதையும் அட்டாக் பண்ணி டைவர்ட் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இன்னும் அவன் காட்ஸ் எல்லாம் வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லா பிஸ்கெட் காட்ஸையும் அந்த ஒரு பஞ்சிலேயே அடிச்சு தெரிய விட்டு அழகா மட்ட பண்ணிடுவான். இனி அவன் மட்டும் தானே பொலந்துடலான்னு சொல்லிட்டு அவன் கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுவான். நம்ம பையன் பஞ்ச் பண்ணுவான். அப்படி அவனுக்கு டைரக்டா பண்ணிக்கிற அட்டாக்லயே சுத்தி இருந்த செடி கொடிகள் எல்லாமே அடிச்சு திருச்சு பறந்துருங்க. அந்த அடுத்தடுத்து அவனுக்கு போற சண்டையில அவங்க யாராலையும் தாக்க பிடிக்க முடியாம அங்கேயே செத்து சுருண்டு சுண்ணாம்பா போயிருங்க. இதுக்கு மேல அந்த சண்டையை சுத்தி நின்று ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை பார்த்தா நமக்கு தான் சங்குன்னு எல்லாம் அடிச்சு புடிச்சு 90ல அங்க இருந்து ஓடும். இதுக்கு மேல முடியாதா சாமின்னு. லூஃபி பாத்தீங்கன்னா அந்த பவுன்ஸ் மேனா இருக்கும் போது பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பான். ஆனா அவனையே அந்த கிராக்கரை அடிச்சு தெரிய விடுவான்னா அப்ப எந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லா இருப்பான்னு பாருங்க. நம்ம பையன் இவனை காலி பண்றதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு போராடுறானே. பிக் மம் கைடோ கிட்ட எல்லாம் சண்டைக்கு போனா என்ன ஆவான்? அதாவது இந்த நிலைமையில சொல்றேன், எப்படியும் அப்கிரேட் ஆகாமையா இருப்பான். சரி அடுத்தாலும் திரும்பி எந்திரிச்சிருவான்னு வைங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, அவன் கை தட்டினான்னா அந்த ஆர்மர் கார்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் பிஸ்கெட்ஸ் எல்லாம் உருவாயிடுறானுங்க. இந்த மாதிரி அவனால எத்தனை டைம் வேணாலும் பண்ண முடியும். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லையே. சண்டை போட்டானா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஃபிளமிங்கோவும் இதே மாதிரி தான் அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணான். அவனை எப்படியோ காலி பண்ணிட்டான். ஆனா இவனை அப்படி பண்ண முடியல. மகனே நீ எத்தனை டைம் இவங்களை தோக்கடிக்க ட்ரை பண்ணாலும் அவங்க திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருப்பாங்க. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டு திமிராவே சொல்லுவான். லூஃபிக்குமே இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அதே நேரம் நமி சொன்னான்னு அட்டாக் பண்ண போன ட்ரீஸ் எல்லாருமே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களால நின்னு வேடிக்கை கூட பார்க்க முடியல. இதுல போய் அந்த கிராக்கர் மட்டையை அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஒரே வெட்டில மொத்த காட்டுக்குமே பால் ஊத்தி பாட கட்டிடுவான். அதனால பேசாம சைலண்டா நம்ம இங்கேயே இருப்போம். அந்த பொண்ணு எங்கேயோ ஓடி போயிட்டா போல. சோ நமக்கு பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நமி இருந்துட்டு, டேய் என்னடா குசு குசு, நான் இங்கதான்டா இருக்கேன்பா. ஐயோ எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு சுத்தி முத்தி பார்த்தா அந்த மான்ஸ்டர் ட்ரீயோட வாய்க்குள்ள இவன் எப்படா இங்க வந்தான்னு சொல்லி எல்லாம் பதறுவாங்க. நீ மட்டும் வாய மூடுன, உனக்கு அதோட சங்குதான்னு சொல்லி மறுபடியும் அந்த விவரு கார்டு எடுத்து காம்பா. அதை காட்டும் போதெல்லாம் ஒவ்வொருத்தனும் பேய் அடிச்ச மாதிரி ஆவாங்க. அவ சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், இவங்க எல்லாம் சேர்ந்து போய் அந்த கிராக்கரை போட்டு தள்ளும், இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியுமில்ல அப்படின்னு அந்த விவரு கார்டை குடுகுடுப்பு ஆட்டின மாதிரி ஆட்டி காமிச்ச உடனே அவங்க புலம்பி தள்ளுவாங்க. ஏமா அவனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எங்களால பக்கத்திலேயே போக முடியல, இதுல எங்கத்த போய் நாங்க அட்டாக் பண்றது, கொஞ்சம் மனசாட்சியோட பேசுன்னு சொன்னா அதனால என்ன போக மாட்டீங்களா, என்ன கஷ்டப்படுத்த போறீங்களா, நீங்க எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஒழுங்கா நான் சொல்றதை செய்யுங்கன்னு பயங்கரமா மிரட்டுவா. அங்க இருந்த செடி கொடிங்க எல்லாமே அள்ளு விடுங்க. இவ்வளவு நேரமா நம்ம ஆளுல எப்படி அலைய விட்டாங்க, அதுக்கான பழிக்கு பழிதான் இது. அவண்டே பார்த்துட்டு என்னமா நீ இவ்வளவு மோசமா இருக்கேன்பா, வேலைன்னு வந்துட்டா நம்ம நம்பி எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பான்னு அவனுக்கு தெரியல. மறுபடியும் என்ன சொல்லுவா, உங்களுக்கு கிராக்கரை பார்த்தா பயமா இல்ல அவங்க அம்மா பிக் மாமா பார்த்தா பயமா, ரெண்டு பேர்த்துல யாரு கூட சண்டை போட நீங்க ஒத்துக்குவீங்க, நீங்களே நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பஞ்சாயத்து அப்படின்னு நல்லா மேனிபுலேட் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க மிரர் வேர்ல்டுல மாட்டிட்டு இருக்க நம்ம கேரட்டையும் சாப்பரையும் காட்டுறாங்க. அவங்க அங்க இருக்க ஒவ்வொரு கண்ணாடியும் பார்க்கும்போது அதுல ஒவ்வொரு இடம் தெரியும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தெல்லாம் சிறச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி சுத்தி இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் கண்ணாடி இருக்கோ அந்த கண்ணாடிக்கான பாதை தான் இது. அந்த ப்ரூலி நினைச்சானா இந்த பக்கமா போய் அந்த பக்கமா வந்துடலாம். அப்பதான் சாப்பருக்கு ஒரு மாஸ்டர் பிளானே வரும். அதனால கேரட் கிட்ட இனிமேட்டு நீ பெரிய நான் கூப்பிடு, ஏன்னா நான் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே அப்படியா அப்படின்னா நான் உங்களை சோ ப்ரோன்னு கூப்பிடுறேன்பா. அவன் அப்படியே ஷாக் ஆயிருவான். என்ன புதுசு புதுசா பேர்
பேர் வைக்கிறாளேன்னு. அட ஆமா, பிக் ப்ரோ சாப்பர்னு கூப்பிடுறதுக்கு பதிலா நம்ம சாப்ரோன்னு கூப்பிடுவோம். என்ன ஓகே தானே, என்ன கன்றாவியோ ரைட்டுன்னு சொல்லிட்டு அவன் பிளான சொல்லுவான். என்னன்னா இங்க இருக்க கண்ணாடி எல்லாமே இந்த ஹோல் கேக் ஐலாண்ட்ல இருக்க எல்லா கண்ணாடி கூடயும் கனெக்ட் ஆயிருக்குது. சோ அப்படி இருக்கும்போது இங்க இருந்து எஸ்கேப் ஆறத பத்தி யோசிக்கிறத விட ப்ரூலியோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி இவங்க சஞ்சியை கண்டுபிடிக்கலாமே, ஏன்னா அதுக்கு தான் இவங்க வந்தாங்க. சோ இத அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாமே. கேரட் பாராட்டி தள்ளுவான். பயலுக்கு சந்தோஷம். ஆனா முட்டாளே எனக்கு சந்தோஷமாலாம் இல்லன்னு சொல்லி சமாளிப்பான். அது அவன் பிறவி பழக்கமாச்சே. அப்புறம் என்ன, சஞ்சி எங்க இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஹோல் கேக் ஐலாண்ட்ல இருக்க ஸ்வீட் சிட்டியை காட்டுறாங்க. அங்கதான ப்ரூக்கும் பெட்ரோவும் இருந்தாங்க. ப்ரூக் என்ன பண்ணுவான், அந்த ஓடு மாதிரி இருக்க காடோட முதுகு பிஸ்கெட்டை மட்டும் வெட்டி வீசிடுவான். அவன் தான் கத்தியை எடுத்து உள்ள வைக்கிற அந்த கேப்புக்குள்ளேயே வெட்டி வீசிடுவானே. சோ அப்படி வெட்டி வீசிட்டு ரெண்டு பேரும் அந்த காடோட முதுகுக்குள்ள போய் நைஸா ஏறி உட்காந்துக்குவானுங்க. சோ ஃபர்ஸ்ட் பிளான் சக்சஸ். இப்போ என்னன்னா இந்த பிஸ்கெட் வாரியர்ஸ் எல்லாருமே பேட்ரோல் முடிஞ்ச உடனே அந்த பிக் மம்மோட சாட்டுல எங்கேயோ தூக்கி போட்டுருவாங்க. அந்த டைமுங்கும் போது நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவனுங்க உள்ளுக்குள்ளேயே சேஃபா உட்காந்துக்குவானுங்க. அப்படியே கட் பண்ணா விடியுது. இன்னமும் நம்ம லூஃபி கிராக்கரோட சண்டை முடியல. ரெண்டு பேரும் மாத்தி 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 சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க. அவன் உருவாக்க நம்ம ஆளை அடிச்சு உடைக்க இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். பரவாயில்ல, லூஃபியோட 4th கியர் இவ்வளவு நேரம் தாங்கி இருக்குது. இன்னும் ஷட் டவுன் ஆகல. அவன் கைத்தட்டி இன்னும் உருவாக்கி எவ்வளவு நேரம் வேணாலும் அடிச்சு உட நான் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது பார்க்க ரொம்ப ஃபன்னா இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடியாச்சும் ஒரு 5-6 பேரை தான் உருவாக்கினான். ஆனா இப்ப பார்த்தா ஒரு பெரிய படையே உருவாகி இருக்குது. சோ என்னதான் லூஃபி இதுங்களை போட்டு அடிச்சாலும் உடைச்சாலும் அந்த கிராக்கர் ஒண்ணு அந்த அளவுக்கு டயர்ட் ஆக போறதில்ல. இவன் அப்படி அவனை ஜெயிக்கணும்னா அவனை தான் டைரக்டா அட்டாக் பண்ணி ஆகணும். ஆனா அப்படி அட்டாக் பண்ண போனா இவனுக்கு குறுக்க வந்து உயிரை வாங்குறானுங்க. லூஃபிக்கு வேற பயங்கரமா மூச்சு வாங்குமா. சரி நம்ம பையன் அவ்வளவுதான் டல் ஆயிடுவான்னு பார்த்தா அப்படியே விடிஞ்சு சூரியன் வெளியில வருது. என்ன ஆனாலும் சரி உன்னைய மொத்தமா காலி பண்ணிட்டு நான் சஞ்சியை மீட் பண்ணியே தீர்வேண்டான்னு மறுபடியும் கம்னு கையை ஓங்கி அடிக்க ரெடி பண்ணுவான். நம்ம பயலுக்கு 2 கை தானே, ஆனா 6 கையா தெரியும். அவ்வளவு வேகத்துக்கு கையை போர்ஸா பின்னாடி இழுக்கிறான். கிராக்கருக்கு கான்பிடென்ட் என்னன்னா எப்படியும் இவங்களை தாண்டி எல்லாம் நம்ம கிட்ட வர முடியாதுன்னு. அப்படியே வந்தாலும் தான் திருப்பி அவன் அந்த பிஸ்கெட்ஸை உருவாக்கிடுவானே. அதுக்கப்புறம் நம்ம பையன் அடிச்ச அடியில ஒரு குத்துக்கு ஒருத்தங்கிற மாதிரி அசால்ட்டா காலி ஆயிடுவானுங்க. அப்படி எல்லாத்தையும் போட்டு அடி தொம்முன்னு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருப்பான். அங்க இருக்க பிஸ்கெட்ஸால நம்ம லூஃபியோட அடியை தாங்க முடியல. அதுக்காகலாம் அந்த கிறுக்கு பையன் அடங்குற மாதிரி இல்ல. இந்த கேப்ல இவனை காலி பண்ணிடலாம்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு சும்மா பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல லூஃபி எஸ்கேப். இப்ப இவனை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி காலி பண்ணுமேன்னு லூஃபி பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்படியே விட்டா அவன் திருப்பி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். வேற வழியே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்ம லூஃபியை டல்லாயிருவான். அதுக்கப்புறம் ஈஸியா அவனால லூஃபியை கொல்ல முடியும். சோ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையன் வெறியோட சண்டை போட ஆரம்பிப்பான். இதுக்கப்புறம் இவன் பிஸ்கெட்டை ஜெயிச்சானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!